இரண்டாவது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முறிவிலே அது விளங்கும். நல்லா கவனிங்க, தரிசனம் உங்களுக்கு கிடைச்சதுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, கர்த்தர் அதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த தரிசனத்துக்கு என்ன வச்சிருக்கிறாரு? ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த டைம்ல தான் அது நடக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. ஆண்டவர் இயேசுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு தரிசனம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன தரிசனம்னா, உலகத்தையே சிலுவையில அவர் என்ன செய்யணும்? மீட்கணும். சிலுவையில அவர் மரிச்சு உலகத்தையே மீட்கணும். இதுக்கு அவருக்கு ஃபிக்ஸ் பண்ண காலம் என்ன? மொத்தம் பூமியில எவ்வளவு காலம்? 33 வருஷம். அதுல 30 வருஷம் என்னவாயிருச்சு? வீட்லயே போயிருச்சு. நியாயமா நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? 33 வருஷத்தையும் யூஸ் பண்ணிருப்போம். 30 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் ப்ரூஃப் பண்ண வேண்டியிருக்கு. அந்த தரிசனத்துக்கு இவர் பர்ஃபெக்ட்ங்கிற அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் பார்த்தாங்க. 30 வருஷம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. இப்ப கிளம்புறாரு மினிஸ்ட்ரிக்கு. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிட்டாரு. அடுத்த நம்ம என்ன பண்ணோம்? கிளம்பணும்னு என்ன பண்ணோம்? நேரா ஜனங்களை பார்த்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, 3 வருஷம் தான் இருக்கு, டக்கு டக்கு கிளம்பு கிளம்பு கிளம்பு. காலையில ஒரு செஷன், மதியம் ஒரு செஷன் இல்ல, அப்படிதானே போடுவோம் மீட்டிங்க. 3 வருஷம் தான் இருக்குன்னா அவர் என்ன பண்றாரு? நேரா கிளம்பி வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. எவ்வளவு நாள் போயிட்டாரு? 40 நாள். அதுலயே ஒரு 1.5 மாசம் முடிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு டைம் இருக்குது. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, ஸ்பீட் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு பணம் அனுப்பணும்னா முந்தியெல்லாம் பேங்க்குக்கு போய் சலான் எழுதி காத்திருந்து அந்த அக்கௌண்ட்ல போட்ட உடனே 3 நாள் கழிச்சு அவருக்கு போகும். அதான் ப்ரொசீஜர். இப்ப நின்றுகிட்டே அப்படி மாத்திரம் வந்துருச்சான்னு கேட்கிறோம், வந்துருச்சு. இவ்வளவு ஸ்பீட் ஆயிடுச்சு இல்ல? குழந்தை பிறக்கிற 9 மாசம் குறைஞ்சிருச்சா? 9 மாசம் குறைஞ்சிருச்சா? அதே தானே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய ஃபிக்ஸ் பண்ண டைம் மாறவே இல்லை. அவர் ஃபிக்ஸ் பண்ணது தான். அவர் இப்ப ஃபிக்ஸ் பண்ணல, 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த டைம் என்ன செய்யாது? மாறவே மாறாது. அவர் வச்சிருப்பார் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம். அதான் பேதுருவின் புத்தகம் சொல்லுதுல அழகான ஒரு வார்த்தை. 1 பேதுரு 5:6 வாசிங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்கள். God knows at what time. இப்ப நம்ம எல்லாம் எப்படி பார்க்கிறோம்? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு 100 வயதில் பிறந்தார். அது வரைக்கும் ஆபிரகாம் பிள்ளை இல்லாமல் இருந்தார். அப்படித்தானே? ஏன் பிள்ளை இல்லாமல் இருந்தார் அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்னன்னா, ஆபிரகாம்ல இருந்து ஈசாக்குல இருந்து யாக்கோபுல இருந்து இப்படி பார்க்கிறோம்ல, காட் எப்படி பார்க்கிறாரு? இயேசு பிறக்கணும், இயேசு பிறக்கிற காலம் வரணும், அங்கிருந்து ரிவர்ஸ்ல ஈசாக்கு பிறக்கணும். ஈசாக்கு இப்ப பிறந்தாதான் இயேசு அந்த காலத்துல வெளிப்பட்டு சிலுவைக்கு போக முடியும். அந்த தரிசனத்துக்கு தான் ஆபிரகாம் கானானுக்கு வரணும். அப்ப அந்த தரிசனத்துக்கு ஏற்ற டைம்ல தான் இங்க ஈசாக்கு பிறப்பான். ஆபிரகாமுக்கு தேவையான நேரத்தில் ஈசாக்கு பிறக்க மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஆபிரகாம் மாம்சத்திலேயே பிள்ளையை பெத்துக்கல. வசனம் அப்படித்தான் சொல்லுது, தன் சரீரம் செத்து போயிற்று, வாக்கு தத்தத்தின் பிள்ளைன்னு இருக்கு. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் ஆபிரகாமுக்கான டைம் இல்ல. இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு காரணம் இயேசுக்கான டைம். இந்த பிள்ளை இப்ப பிறந்து 40வது வயசுல கல்யாணம் பண்ணி 60வது வயசுல யாக்கோபு யாக்கோபுடைய அந்த குறிப்பிட்ட ஏஜ்ல யூதா வரணும், யூதாவுடைய இதுல பாரே சேலா வரணும். இந்த ஏஜ் எல்லாம் கரெக்டா போய் இயேசு பிறக்கணும். அப்ப இயேசு பிறக்கிறத பிக்ஸ் பண்ணி தான் ஆபிரகாமின் தரிசனம் இருக்கு. ஆபிரகாமின் தரிசனத்தை பேஸ் பண்ணி இயேசு வர மாட்டார். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஆபிரகாமுக்கு சந்ததின்னு சொல்லும் போது கிறிஸ்துன்னு சொல்லியாச்சு. அந்த சந்ததி கிறிஸ்துவே. உனக்கு சந்ததிகள் இருக்காது, சந்ததி தான் இருக்கும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்ப அந்த சந்ததிக்கு ஏத்த மாதிரி தான் ஓன் தரிசனம் நடக்கும். நம்ம டயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த தரிசனம் நிறைவேறாது. அப்ப ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்குன்னா கிறிஸ்து வருகிற போது அந்த டைமுக்கு ஏத்த மாதிரி இங்க ஈசாக்கு பிறக்கிற மாதிரி உங்களுக்கு வச்ச தரிசனத்தினுடைய முடிவின் அடிப்படையில தான் இப்ப எல்லாமே நடக்கும். நமக்கு என்ன ஆசை? உடனே 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 இமிடியட்டா, ஐயோ ஏஜ் போகுது, 28வது 27வது 26வது இன்னும் செய்யாம இருக்கும், சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும். ஆண்டவர் சொல்லாரு, இன்னும் சாதிக்கலாம் சாதிக்கலாம். சில ஆட்கள் பாத்தீங்களா பரபரப்பா வேலை போட்டு எல்லாத்தையும் உடைச்சிருவா பொட்டு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்சார்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பல்பு கண்டுபிடிச்சிட்டாரு. மறுநாள் எல்லாத்தையும் சொல்றாரு, நான் பல்பு கண்டுபிடிச்சிட்டேன், டெமோ பண்ண போறாரு. அவர் கூடவே ஒரு வேலைக்காரன் தான், அவன் தான் நல்லா பரபரப்பா வேலை பார்ப்பான். அவங்கிட்ட பல்பை கொடுத்து அந்த டெமோ ரூம்ல எல்லாம் உட்காந்து கொண்டு போன்னு சொன்னாரு. முதல் நாள் கொண்டு போகும்போது கீழே உடச்சுட்டான், உடஞ்சிடுச்சு. பரபரப்பு. நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு, பத்திரமா கொண்டு போனோம்.
முதல்வன் போட்டு டொங்குன்னு உடச்சுட்டான், மொத்தம் க்ளோஸ். சொன்னாரா தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னொரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு நாளை டெமோ பண்ணுறேன்னு சொல்லி திருப்பி அதே வேலைக்காரங்கிட்ட தான் அந்த பல்பு கொடுத்தாராம். இப்போ நீ என்ன செய்யணும்? பத்திரமா கொண்டு போகணும். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்த தரிசனத்தை நாம் நம்முடைய டயத்துக்கு வேகமாக போய் உடைச்சிடுறோம். ஆண்டவர் வெயிட் பண்ண சொன்னால் பண்ணுங்க. நல்லா கவனிங்க, 12 மணி நேரம் வேலை செய்கிறவன் செய்யட்டும். நான் 1 மணி நேரம் வேலைக்காரனாக இருந்தால் எனக்கு 1 மணி நேரம் தான் தரிசனம். ஐயோ, அவங்களாம் இறங்கி வேலை செய்கிறாங்களே, நான் சும்மா இருக்கிறேனே. அவன் செய்கிற வேலைக்கும் நீ செய்கிற வேலைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். அவன் 12 மணி நேரம் செய்யறத உன்னை 1 மணி நேரத்தில் வச்சு கர்த்தர் செஞ்சு அந்த வேலையை முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். எனக்கு கொடுத்த தரிசனத்துக்கான டைமையும் பரலோகமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த டைமை நான் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதான் பிரச்சனை. முதல்ல தரிசனம் என்னன்னு தெரியாது, தெரிஞ்சிருச்சா அது அதை விட பிரச்சனை. இமிடியட்டா அந்த தரிசனத்தில் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இல்லை, வெயிட். ஒரு இடத்துல அடங்கி இருக்க சொல்வாரு. இப்போ எனக்கு 94 ஊழியம்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. 96 நான் ஊழியத்துக்கு வர ரெடி ஆயிட்டேன். நான் காலேஜ் முடிச்ச உடனே ஊழியத்துக்கு வர ரெடி ஆயிட்டேன். அப்பவே அங்க போறேன் இங்க போறேன். ஆண்டவர் சொன்னார், நீ எங்கேயும் போல, சும்மா தான் இருக்க போற. 2004 வரைக்கும் கர்த்தர் என்ன ஊழியத்துக்கு ஃபுல் டைம் கூப்பிடவே இல்லை. 2004 கன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டார். அது வருவதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லாம் கர்த்தர்கிட்ட இருக்கு டைம். யார் எப்போ வந்தா ஏது வந்தா நடக்கும், என்ன நடக்கும், எங்க போகணும், எங்க மீட்டிங் ஆரம்பிக்கணும், எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் சொல்றேன். சில இடத்துல உங்களை இருக்க சொல்றதா இருங்க, சில காரியங்களை படிக்க சொல்றாரா படிங்க. சில இடத்துல உங்களை கொஞ்ச நாளைக்கு எதுவுமே இருக்க ஒண்ணுமே தெரியாது, சும்மா இருப்போம். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. என்னத்துக்காக ஆடு மேய்க்கிறாரு யாருக்குமே தெரியாது, மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் வந்தது, பருவத்துல மேலே ஏறி வர சொன்னார். வேலை முடிஞ்சிடுச்சு. ஒரே நாள் மொத்தம் டோட்டல் அப்சைட் டவுனா மாறிடுச்சு. அவர் பாட்டு ஜெயிலில் கிடக்கிறாரு. யோசிப்பு எதுக்கு தெரியாது. இரு, உன்னோட தரிசனம் நிறைவேறுகிற இடம் அங்கதான் இருக்கு. எதுக்காண்டவர் ஜெயில இருக்கேன், ஜெயில ஒருத்தன் வருவான், அவன் உன்னை பார்வன்ட்ட கூட்டு போவான், அங்கதான் உன் தரிசனம் நிறைவேறும். அந்த தரிசனத்துக்குரிய நேரத்துக்கு யூ மஸ்ட் வெயிட். 3வது வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆபகுக் அந்த வசனம் என்ன சொல்ல பாருங்க. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, ஆனா அது தாமதிக்காது. அப்படின்னு என்ன அர்த்தம்? முரண்பாடா இருக்குல்ல அந்த வார்த்தை. முரண்பாடா இல்ல, அது டிலே ஆனாலும் நீ வெயிட் பண்ணு, ஆனா டிலே ஆகாது. அப்ப டிலே ஆனாலும் வெயிட் பண்ணு, ஆனா டிலே ஆகாது. அப்படி அர்த்தம் என்னன்னா, இதை இன்னொரு வசனத்துல இருந்து சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும் நினைக்கிறேன். நான் இப்படி சொல்றதை விட இன்னொரு வசனம் உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிடும். வாசிங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசி. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். அப்ப நல்லா கவனிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி, கர்த்தர் வரத்துக்கு என்ன ஆகுதான்? தாமதமாகுது. அது ஒரு தரிசனம். கர்த்தர் திரும்பி வரப்போறாருங்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாம் அவர் தரிசிக்க போறோம். அது ஒரு தரிசனம். தாமதிக்கிறாரு நம்ம நினைக்கிறோம், என்னங்க 2000 வருஷம் ஆகி போச்சு, ஆண்டவர் வரல. அப்ப நம்ம பார்வையில் அது என்னவா இருக்கு? தாமதிக்குதான் இருக்கு. ஆனா கர்த்தர் பார்வையில் தாமதம்லாம் இல்லை. அவர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அவருக்கு அது தாமதமே இல்லை. நம்ம பார்வைக்கு அது என்னவா இருக்கு? அப்ப நாம தாமதித்தாலும் நம்ம பொறுத்த வரைக்கும், ஆமாப்பா ரொம்ப நாளாவது, டிலே ஆகுது, கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, ஆனா நடக்கவே இல்லையே. கர்த்தர் என்கிட்ட சொல்லிட்டாரு, அந்த காரியமே வரலையே. ஆண்டவர் சொன்ன தரிசனத்துக்கு நேரம் இருக்குன்னு சொன்னல, அந்த காத்திருக்கிற நேரம் இருக்குல்ல, அதுல ஒரு பேஷன்ஸ் வேணும் நமக்கு. தாமதம் ஆகுது, இன்னும் ஆகுது, டைம் ஆகுது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் அவர் நமக்கு கடந்து வர டைமையும் பார்த்தீங்கன்னா நம்ம வியூவில் இதுக்கப்புறம் இல்லையே, இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவர் சொன்ன தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு என்ன இல்லை, டைமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னங்க அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்க, நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்றேன். இஸ்ரவேலுக்கு தலைநகரா எருசலேமை மாற்றணும். சரியா? இந்த நம்ம காலத்தில் இஸ்ரவேல் தலைநகரா எருசலேம் மாற்றணும். இப்போ ஒரு ட்ரம்ப் தான் மாற்றணும், அவர் தான் வந்து மாற்றினார். சரியா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, முன்னாடியே நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ட்ரம்ப்போடைய ஒரு 20வது வயசில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றது ஒரு உதாரணம். ட்ரம்ப் தான் என்ன செய்யணும், அவர் தான் வந்து இஸ்ரவேல் தலைநகரா எருசலேமை மாற்றணும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். இப்போ நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசியா மாறிட்டோம், ட்ரம்ப்பையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரம்ப்புக்கு 30 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 40 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 50 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 60 வயசு ஆகுது, ட்ரம்ப்புக்கு 70 ஆகிப்போச்சு. 70 பலத்தின் மிகுதினால். அப்போ ட்ரம்ப் எங்கே வந்துட்டார்? இப்போ
எப்படி? ஏன்னா நமக்கு 70னா நம்ம பார்வைக்கு என்ன வந்துருச்சு? நம்ம வியூல என்ன ஆகுது? ட்ரம்ப் தான் இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்துவாருன்னு நமக்கு அப்பவே சொல்லிட்டாரு. ஆனா 70 ஆயிப்போச்சு, இன்னும் ட்ரம்ப் மாத்தலையே. 68, 69, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தாமதம் இன்னும் ஆகல, விட்டுங்க. கரெக்டா 70ல எழுந்திருச்சு ட்ரம்ப், இஸ்ரேல் தலைநகர் எருசலேம் வீட்டுக்கு போயிட்டாரு. இப்ப நம்ம பார்வைக்கு அது தாமதம், கர்த்தர் பார்வையில் அது தாமதம் இல்லை. கர்த்தர் வெயிட் பண்ணது அவனுக்கு 70 ஆகணும். ஏன்னா ட்ரம்ப்புக்கு 70 ஆகும் போது தான் இஸ்ரவேல் விடுதலையாகி 70 வருஷம் ஆகும். இஸ்ரவேலுக்கு 70 ஆகும் போது தான் எருசலேமுக்கு 50 வருஷம் ஆகும், ஜூபிலி வருஷம். புரியுதா உங்களுக்கு? இந்த 70, 50 கணக்கெல்லாம் ட்ரம்ப் வயசோட சேர்ந்து பரலோகம் ஒரு பெரிய பிளான்ல இருக்கு. இது ஒண்ணுமே தெரியாம நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு ட்ரம்ப்புக்கு இன்னும் டைம் ஆகி போச்சே, இன்னும் ஆகலையே, இன்னும் இப்படியே போதே. இதே மாதிரிதான் நம்ம தரிசனத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். அவருக்கு நம்ம மட்டும் பிளான் இல்லை. நெகேமியாவுக்கு நான் கட்டுற அலங்க மட்டும் பிளான் இல்லை, என்ன மாதிரி 100 பேர் கட்டிட்டு திரிறான். எல்லாம் சுத்தி வந்தாதான் அலங்கம். நான் என்ன சொல்றேன்? இந்த பக்கத்துக்காரனும் கட்டல, இந்த பக்கத்துக்காரனும் கட்டல, நான் மட்டும் கட்டிட்டு இருக்கிறேன். எப்போ 52 நாள் முடியும் போது முடியும். உனக்கு அந்த வேலை இல்லை, நீ உன் தரிசனத்துக்கு வெயிட் பண்ணு. எல்லாம் முடிகிற வரைக்கும். நிறைய பேர் இதான் பிரச்சனை, லேட் ஆகுது, டிலே, இன்னும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி. கர்த்தர்கிட்ட தாமதம் ஒன்று கிடையவே. அதை நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தருக்கு ஆக்சிடென்ட்னு ஒன்று கிடையாது. நம்ம சொல்றோம் ஆக்சிடென்ட்லி, எதிர்பாராத விதமான ஏன் வருதுன்னா நம்ம எதிர்பார்க்காம இருந்ததுனால. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். ஸோ எதிர்பாராத விதம்னு கர்த்தருக்கு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ எழுப்பும் போது ஆண்டவர் உங்களை உருவாக்கும் போது, இப்போ நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ரெடி பண்ணும் பொழுது ஆண்டவர் அதற்கான காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரெடி பண்ணி வச்சிருக்காரு. நான் எனக்கான டிசைன்குள்ள போறதுக்கு, நடத்தி கொண்டு வருவதுக்கு, என்ன சரி பண்றதுக்கு, எனக்குள்ள இருக்கிறத மாத்துறதுக்கு காத்துறதுக்கு என்ன இருக்குது? ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. இப்போ நீங்க அதே மாதிரி கார்ல இருக்க ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் எனக்கு இந்த டிசைன்ல இந்த கலர்ல இப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா அதை வந்து கஸ்டமைஸ்டுன்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக அவங்களுக்கு மட்டும் என்ன செய்வாங்க? அதை செஞ்சு கொடுப்பாங்க. அதை செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கேட்போம் எவ்வளோ நாள் ஆகும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? 45 நாள், 6 மாதம், 3 வருஷம். வீடு கட்டுறவங்க கூட சொல்கிறாங்க, எவ்வளோ நாளில் சார் போட்டு முடிப்பீங்க, எப்போ கொடுப்பீங்க வீட்டை? அவன் போடுறான், இத்தனாம் தேதி உங்களுக்கு சாவி கொடுக்கப்படும் அப்படின்னு வீடு போடுறாங்க. ஏன்னா அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? இதுக்கு அஸ்திவாரம் போடணும், இத்தனை நாள் வெயிட் பண்ணணும், இவ்வளோ கட்டுறதுக்கு இவ்வளோ லிண்டல் லெவலுக்கு இவ்வளோ ஆகும், தளம் போடுறதுக்கு இவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் 20 நாள் வெயிட் பண்ணணும். இப்படி ஒவ்வொன்றத்துக்கும் இருக்கு. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அவங்க என்ன செய்கிறாங்க? சொல்கிறாங்க. நமக்கு இந்த கால்குலேஷன் எதுவுமே தெரியாது தானே. நம்ம அந்த ஆள் இல்லையே, தெரியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வீடு எப்போ கிடைக்கும்? அவங்க சொல்லுவாங்க, சார் மினிமம் 6 மாசமாவது ஆயிடும். 6 மாசமா? ஒரு 3 மாசத்துல கிடைக்காதா? அவர் சொல்றாரு, கிடைக்காது. இல்லை, அங்க ஒருத்தர் சொன்னாரு, அவர் தரிசனத்துக்கு 3 மாசம் வேற, உன் தரிசனத்துக்கு 6 மாசம். யூ மஸ்ட் வெயிட். ஏன்னா உன்னை ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கு. உனக்குள்ள இருக்கிறது இப்போ கொடுக்கும்போது, வீட்டை கொடுக்கும்போது பாருங்க, 20ஆம் தேதி தரம்பாங்க, 17ஆம் தேதி போய் பாருங்க, கொடுக்குற மாதிரியே இருக்காது வீடு. எப்படி இருக்காது? கொடுக்குற மாதிரியே இருக்காது. அப்படியே ஒரு கோட் இன்னும் பெயிண்டிங் அடிக்க வேண்டி இருக்கும். எல்லாம் இருக்கும். நம்ம போய் பார்ப்போம், என்ன சார் இன்னும் 3 நாள்ல தரேன், நீங்க வீடு இப்படி இருக்கு. நீங்க போயிட்டு 3 நாள் கழிச்சு வாங்க. அது டே நைட் வச்சு வேலை வாங்குறாங்களோ, எக்ஸ்ட்ரா ஆள் வச்சு வாங்குறாங்களோ, அவர் அதை முடிச்சு உங்க கையில கொடுப்பார். ஆனா 3ஆவது நாள் போய் பாருங்க, வீடு பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம சொல்லுவோம், நினைக்கவே இல்லை சார் வீடு முடியும்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியும் அந்த கால்குலேஷன். ஏன்னா சில காரியங்களை அவர்கள் செய்ய வேண்டி இருக்குது, அந்த டைம் வச்சிருப்பாங்க. ஒரு உலகத்துல உள்ளவரே அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வச்சிருப்பாருன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் 6000 வருஷம் பிளான். அந்த 6000 வருஷம் பிளான்ல நீங்களும் நானும் ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை எப்ப எங்க யூஸ் பண்ணணும், இது கமாவா புல் ஸ்டாப்பான்னு அவருக்கு தெரியும். இந்த கமாவை எங்க யூஸ் பண்ணணும், இந்த புல் ஸ்டாப்பை எங்க யூஸ் பண்ணணும் அவருக்கு தெரியும். அவர் அதுக்கு வச்சிருப்பாரு. இந்த புல் ஸ்டாப் நினைச்சு கூடாது, இன்னும் என்ன வைக்கலையே புள்ளி, இன்னும் என்ன வைக்கலையே, என்ன யூஸ் பண்ணலையே, என்ன கூப்பிடாம இருக்கிறாங்களே. ஆண்டவர் ஒரு நாளும் தாமதிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவர் நியமித்தது, சொன்னது மிக தெளிவாய் நடக்கும். குறித்த காலத்திற்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதிக்காது. நமக்கு தான் தாமதிக்கிற மாதிரி தெரியுதே ஒழிய அவரிடத்துல என்ன கிடையாது? தாமதம் என்பதே கிடையாது.